இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு கொலை வழக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு முழு அரசும் பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்காமல் நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம் மக்களின் மைந்தன் அரசு, இதெல்லாம் ஒரு உதாரணம். 3 ஆண்டு 2 ஆண்டு ஆட்சி ஈடில்லா சாட்சின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னால் மட்டும் போதாது. மக்களுக்கான ஒழுங்கான நடைமுறைகளையும் சரியான சீர்களையும் எடுத்துகிட்டு வரணும். ஐயா ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் ஐயாவுடைய மரணத்துக்கு நீதி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து இந்த மாதிரி யாரும் போய் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னத்தை நோக்குதுன்னா, ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்கள் யாரும் போய் கலந்துக்காதீங்க, எதுவும் தேவையில்லை, வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது மூலமா இன்னொரு தலைவர் பட்டியலின மக்களுக்காக உருவாகிறத அவங்க உணர்றாரு. நீங்கள் சொல்கிறீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து வலிமையாக இருக்காரு அப்படின்னு. எவ்வளோ வலிமையாக இருக்காரு? 2 சீட்டு பாராளுமன்றத்திற்கு, சட்டமன்றத்திற்கு 4 சீட்டு, ஒட்டுமொத்த 40 விழுக்காடு மக்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. 40 விழுக்காடு மக்களுக்கு 4 சீட்டோ 2 சீட்டோ போதுமானதாக இருக்கும் நீங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு இருக்காருன்னு சொல்ல வரீங்க. ஏதோ ஒரு அதிகாரத்துக்கும் ஏதோ ஒரு அழுத்தத்தில் அங்கே இருக்கு. சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த 4 சீட்டு 2 சீட்டை வச்சுட்டு வேங்கை வாயில் பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்தார்? வேங்கை வாயில் பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் எண்ணற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலைகள் நடக்குது, அதிகாரத்தில் இருக்கீங்க, ஆட்சியோட கூட்டணியில் இருக்கீங்க, என்ன செய்ய முடியுது? அவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்த ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு நீதி திருமாவளவனால வாங்கி கொடுக்க முடியுதா? யாரோ வந்து நான் ஒரு பேரணி நடத்துறேன், ஆறுதலுக்காவது எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்துறத கூட தடுத்து நிற்கிற விதமாக தானே திருமாவளவன் வந்துட்டு இருக்காரு. இவர் எப்படி ஒட்டுமொத்த பட்டியலின் மக்களின் தலைவராக இருக்க முடியும்? திமுக எங்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஓட்டு போட்டோம். அதிமுக ஓட்டு போட்டோம், அந்த கட்சி ஓட்டு போட்டோம், இந்த கட்சி ஓட்டு போட்டோம். காலங்காலமாக யாருமே எங்களுக்கு எதுவுமே செய்யலை. வளரி நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் குட்டி சீமான் என்கிற ஸ்டாலின் பாரதி அவர்கள். தம்பி வணக்கம். தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு பார்த்துருக்கீங்க. திசை திருப்பும் விதமாக வெவ்வேறு பாதைகளில் பயணிச்சுட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பேரணி நடத்திருக்காரு. அதுக்கு திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. யாரும் தன்னுடைய கட்சிக்காரங்க கலந்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐயா ஆம்ஸ்டாங் ஐயாவுடைய மரணத்தை வச்சு இங்கே ஒரு அரசியல் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இந்த அரசியல் நிகழ்வுகளை எதிர்நோக்கும் பொழுது, அதாவது நம்ம இந்த அரசியல் நகர்வுகள் குறித்து ஆய்வு செய்யும் பொழுது, இது 2026 காலமோ தேர்தல் காலமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ஐயா ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் ஐயாவுடைய மரணத்திற்கு நீதி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஐயா திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து இந்த மாதிரி யாரும் போய் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னத்தை நோக்குதுன்னா, ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்கள் யாரும் போய் கலந்துக்காதீங்க, எதுவும் தேவையில்லை, வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது மூலமா இன்னொரு தலைவர் பட்டியலின மக்களுக்காக உருவாகிறத அவர் உணர்றாரு. ஆனால் ஐயா ரஞ்சித் அவர்கள் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத உணர்றாரு. இப்போ இதை உற்று நோக்கும் பொழுது ஐயா 2026 ஐயா ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு தேர்தலில் நின்று ஒரு தலைவராக நிற்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இப்போ இதெல்லாம் எதிர்நோக்கும் பொழுது இப்போ திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் வந்து தனித்து நிற்க போனோம் 2026. ஏன்னா காங்கிரஸும் விசிகாவும் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அதனால் நாங்கள் தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை இவங்க தனித்து நிற்க போகிறதுனால திருமாவளவர்களுடைய வளத்தை உடைத்து இதுபோல் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இதற்கு பின்னாடி ஐயா ரஞ்சித் அவர்கள் பின்னாடி யாரோ ஒரு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து நல்லா தெரியுது. ஐயா ரஞ்சித் வந்து இன்னொரு தலைவராக உருவெடுப்பாரு அப்படிங்கிறதும் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுது. தெரிஞ்சுதான் போவேணாங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் ஏன் அதை சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணி இருக்க தலைமை உடைஞ்சிரும், திமுகவுடைய ஆட்சி உடைஞ்சிரும் அப்படி இப்படின்ட்டு சப்பக்கட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் ஒரு பொய்களை வந்து சொல்கிறாரு தவிர உண்மை என்னங்கிறத மக்களுக்கு சொல்லலை.
இதுதான் இதற்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வா இன்றளவு பலமா போயிட்டு. திருமாவளவன் அவர்களுக்கு பாரஞ்சித்தை பார்த்தா பயமா? அப்படி என்ன பயம்? சரி, பட்டியலிடத்துல ஒரு தலைவர் இறந்த பிறகு இன்னொரு தலைவர் உருவாவதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? உருவாகட்டுமே. சிக்கல் இல்லையா? இப்ப பட்டியலிடத்து மக்கள் தமிழ்நாட்டுல 40% மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் தலைமையில இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கான உரிமைகளையோ இல்லை இவங்களுக்கான தேவைகளையோ நிறைவேற்றிக்க முடியும். இன்னொரு தலைவர்னு உருவாயிட்டாருன்னா அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த பலம் உடைஞ்சிடும். ஐயா திருமாவளவனுடைய பலம்ங்கிறது இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க இப்பதான் அந்த ஐயா மேல வந்து அங்கீகாரம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது அப்ப இவரு வந்து ஐயா பாரஞ்சித் அவர்களை வந்து திசை திருப்பும் பொழுது பலம் வந்து உடைஞ்சிடும் ஐயா திருமாவளவன் அவர்கள் நோக்குறாங்க. அதே போல் ஐயா ரஞ்சித் அவர்கள் வந்து நான் ஏன் இதை வந்து இவ்வளோ வலிமையாக சொல்கிறேன்னா, உறுதியாக சொல்கிறேன்னா, ஐயா ரஞ்சித் அவர்கள் வந்து முன்னே என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டத்தில் மேடையில் பேசும்பொழுது ஒரு கட்சியோ அல்லது இந்த கட்சியில் தொடங்கி அரசியல் பாதையிலே தேர்தல் பாதையில் பயணிக்கிற போலதான் பேச வந்திருப்பார். ஆனால் இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல, மேடையில் என்ன நடந்ததுன்னு தெரியல, சைலண்டாக பேசி அண்ணா திருமாவளவன் அவனை விடமாட்டேனா அப்படின்னு பேசி சரிக்கிட்டாங்க. அப்படின்னா இது மூலமாக இதை வச்சு தான் நான் இவ்வளோ சம்பவங்களை சொல்ல முடியுது. ஏன்னா ஐயா பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு அரசியல் ஆளுமையாக அவர் பேச்சை பார்த்தா தெரியல. ஒரு இயக்குனராக பேசுகிறாரு, ஒரு கவர்ச்சியாக பேசுகிறாரு தவிர வேறு ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. இந்த பேச்சை பார்த்தா அவர் அப்படி தான் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லைப்பா இவர் என்னப்பா பேசுகிறாரு. ஐயா அப்படியே ஐயா திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தகவல் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு உள்ளரசியல் நிகழ்வுங்கிறது பயங்கர வலிமையாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை வச்சு தான் நான் வலிமையாக சொன்னேன். நீங்கள் சொல்கிறீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து வலிமையாக இருக்காரு அப்படின்னு. எவ்வளோ வலிமையாக இருக்காரு? 2 சீட்டு பாராளுமன்றத்திற்கு, சட்டமன்றத்திற்கு 4 சீட்டு, ஒட்டுமொத்த 40 விழுக்காடு மக்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. 40 விழுக்காடு மக்களுக்கு 4 சீட்டோ 2 சீட்டோ போதுமானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதாங்க ஐயா நான் மறுபடியும் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறேன். உண்மையான தமிழர்கள்ன்றவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் தான். தமிழ்நாட்டில் 40% மக்கள் தொகையை அவங்க தான் வச்சுருக்காங்க. ஆனால் திமுக கிட்ட வெறும் 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் கெஞ்சி தேங்கி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தனித்து போட்டிடுங்க. உங்களால் தனித்து போட்டிட்டா வெல்ல முடியும். உண்மையான தமிழர்கள் பட்டியலின மக்களும் வன்னியரும் அதாவது பாமகவும் விசிகாவும் சேர்ந்தால் தமிழ்நாட்டை ஆள முடியுங்கிறத நான் பல காணொலிகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு தேவைக்காகவும் ஏதோ ஒரு அதிகாரங்களுக்கு உட்பட்டு திமுக இருக்காரு, பதவிக்கு ஆசைப்பட்டு இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? ஏதோ ஒரு அதிகாரத்துக்கும் ஏதோ ஒரு அழுத்தத்தில் அங்கே இருக்காரு. சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த 4 சீட்டு 2 சீட்டை வச்சுட்டு வேங்கை வாயில் பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்தார்? வேங்கை வாயில் பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் எண்ணற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலைகள் நடக்குது, அதிகாரத்தில் இருக்கீங்க, ஆட்சியோட கூட்டணியில் இருக்கிறீங்க, என்ன செய்ய முடியுது? அவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்த ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு நீதி திருமாவளவனால வாங்கி கொடுக்க முடியுதா? யாரோ வந்து நான் ஒரு பேரணி நடத்துறேன், ஆறுதலுக்காவது எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்துறதை கூட தடுத்து நிறுத்துற விதமாக தானே திருமாவளவன் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் எப்படி ஒட்டுமொத்த பட்டியலின் மக்களின் தலைவராக இருக்க முடியும்? அதுதாங்க ஐயா. இப்போ திமுகவை பற்றி பேசுனா திமுக வந்து இவர் ஏதோ ஒரு உள்ள அரசியல் இருக்கு. அது வந்து யார் என்னன்னு நமக்கு மக்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு அரசியல் தேவைக்காக திமுக மேலே பழி சுமத்தாம திமுக சார்பாகவே பேசி ஒரு பக்கம் திமுக குறை சொல்லி ஆகணும், இன்னொரு பக்கம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியும் ஆதரவு தந்து ஆகும். இது போல தான் திருமாவளவன் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ரிசர்வேஷன்ல இருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் இருக்கக்கூடிய கலெக்டர்கள், எல்லா பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ரிசர்வேஷனை பயன்படுத்தி போனவங்க எல்லாரும் இதே பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? அப்போ இந்த பட்டியலின மக்களுக்கு இந்த அதிகாரிகளால் செய்ய முடியலன்னா நீங்க அதிகாரத்துல இருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்துக்கெல்லாம் திருமாவளவன் என்ன பதில் சொல்லுவார்? அவரு தான் ஏன் கேட்கணும், என்ன கேட்டேன்னா என்ன தெரியும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை அப்படிதான் இருக்கு. அவர் கேட்குற கேள்வி நான் என்னன்னா, இவங்களுடைய ஓட்டெல்லாம் ஐயா திருமாவளவன் பிடிச்சி அதை திமுக கொடுக்குறது, திமுக ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணுறதுல இருக்கிற தமிழர்களை பிடிச்சி கொள்வது, அதிகாரம் மூலமாக போட்டு நசுக்கிறது, வேறு எதுவும் செய்யறதுல சொல்கிறதும் கிடையாது.
ஐயா பா ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த அதிகாரங்களை பற்றி கேட்குறீங்க, கேட்கும்பொழுது ஐயா பா ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மட்டும் இல்லைங்க, காலங்காலமாக திமுக எங்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஓட்டு போட்டோம், அதிமுக ஓட்டு போட்டோம், அந்த கட்சி ஓட்டு போட்டோம், இந்த கட்சி ஓட்டு போட்டோம், காலங்காலமாக யாருமே எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதே போல் இந்த 2026க்கான களம்ங்கிறது ஒன்று உருவாது. ஐயா திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்காக சரியாக குரல் கொடுக்கல. ஏதோ ஒரு அழுத்தம் அவர் அழுத்திக்கிட்டே இருக்கு. பிரச்சனைகள் வரும்பொழுது தேவையான குரல்களை கொடுக்காம ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு அழுத்தம் அவர் அழுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்காக அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனால் ஐயா திருமாவளவர்களை எதிர்த்து 2026 ஒரு அரசியல் சக்தியாக பா ரஞ்சித் அவர்கள் உருவெடுப்பார். ஏதோ சமயத்தில் ஏதோ ஒரு கட்சி அவரை வந்து உந்துதல் செய்து, அந்த உந்துதல் யாரு அப்படிங்கிறது ஐயா திருமாவளவர்களுக்கு நல்லா தெரியும். சரி, 26 தேர்தலில் பா ரஞ்சித் திருமாவளவனுக்கு எதிராக உருவெடுப்பார்னு நீங்க சொல்றீங்க. ஏன் திருமாவளவனுக்கு எதிராக உருவெடுக்கணும்? திமுகவுக்கு எதிராக உருவெடுக்க போறாரு, ஆளும் பாஜகவுக்கு எதிராக உருவெடுக்க போறாரு. குறிப்பிட்டு திருமாவளவனுக்கு உருவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்காக உள்ளரசையும் ஒன்று இருக்கு. நான் இதை முன்னாடியே சொன்னேன். திமுக தனித்து நிற்க போறேன், தனித்து நிற்கணும்னா பண்ணணும். நாங்கள் இது பண்ணப்போம், அவங்களாதான் போயிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்களிடையே சொல்ல வைக்கணும். இவங்க அதுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் எதுவுமே பண்ணல, அவங்களாதான் போயிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பதிலை இவங்க சொல்லணும். அதற்காக திருமாவளவன் அவர்களுடைய அந்த திருமாவளவன் அவர்களுடைய அந்த ஆளுமையையும் அதிகாரத்தையும் உடைத்தால் இது தானாக நடக்கும். இந்த 2020க்கான தேர்தல் களம் தானாக உருவாகும். அதே போல இவங்க செய்யறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேங்கை வயலுக்கும் குரல் கொடுக்கல, ஐயா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்குக்கும் சரியான குரல் கொடுக்கல. இவங்க விடுறதுனால தான் இன்னொன்று உருவாது. புரியுங்களா? ஒரு செடி வந்து நம்ம சரியா வளர்க்கல, அப்போ அடுத்த செடி வளருதுன்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்கணும் இல்லையா? ஒரு செடி தண்ணி ஊற்றினா வளரல, அடுத்த செடி தண்ணி ஊற்றினா வளருது, அப்போ அந்த செடி தான் வளர்க்கணும் இல்லையா? இவங்க பண்ணுறது, ஐயா திருமாவளவன் அவர்கள் பண்ணுறது, இவங்க சரியாக குரல் கொடுக்கல, அவங்க சரியாக குரல் கொடுக்குறோம், நாங்கள் அவங்க பக்கம் போகிறோம் அப்படிங்கிற களம் வந்து 2026 தேர்தல் களம். இந்த ஒரு தியரி சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு அஜெண்டாங்கிறது உருவாகும். மக்கள் அவங்க பக்கம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பா ரஞ்சித்தோடைய கருத்தை சேகர் பாபு இடத்துல கேட்குறப்போ சேகர் பாபு பா ரஞ்சித் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதான் இவங்களும் அப்படிதான். இப்போ அவங்களால யாரால இவங்களாம் ஜெயிச்சாங்க? திமுகலாம் யாரால வெற்றி பெற்றது? இவங்களெல்லாம் உண்மையான தமிழர்களால் தான் வெற்றி பெறுது. கேளுங்க, நாங்கள் திராவிடர்களுக்காக பார்த்தாமல் விட மாட்டோம், திராவிடர்களை காத்து நிற்கிறோம், நீங்கள் ஒன்றுமே பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒரு கொலை வழக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு முழு அரசும் பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்காமல் நாங்கள் வந்து காப்பாற்றினோம் மக்களின் மைந்தன் அரசு, இதெல்லாம் ஒரு உதாரணம். 3 ஆண்டு 2 ஆண்டு ஆட்சி ஈடில்லா சாட்சின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னால் மட்டும் போதாது. மக்களுக்கான ஒழுங்கான நடைமுறைகளையும் சரியான சீர்களையும் எடுத்துகிட்டு வரணும். ஆண்டவன் ஆட்சி அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? ஒரு இறைவன் ஆட்சியில் என்ன இருக்கும்? மக்கள் வந்து நிம்மதியாகவும் செல்வ செழிப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்றது தான் இறைவன் ஆட்சி, பொற்கால ஆட்சி. இவங்க பேருக்கு தான் பொற்காட்சி, ஒன்றும் கிடையாது. இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றிங்கய்யா.